ரீசெண்டா எங்க பார்த்தாலும் டே ஒன் ஸ்பை இன் பாகிஸ்தான் சொல்லி ரீல்ஸ் போடுறத பாத்திருப்பீங்க. பட் 7 வருஷம் ஒருத்தர் நிஜமாவே பாகிஸ்தான்ல ஸ்பையா இருந்திருக்காரு. பாகிஸ்தானோட கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டியிருக்காரு. அவர் தான் அஜித் குமார் தோவல். யார் இந்த அஜித் தோவல்? எதனால இவரை எல்லாரும் இந்தியாவோட ஜேம்ஸ் பாண்ட் அழைக்கிறாங்கிறத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. உத்தரகாண்ட சேர்ந்த அஜித் தோவல் 1968ல ஐபிஎஸ் ஆபீசர் ஆகுறாரு. பட் இந்த போலீஸ் ஒர்க்கை விட இன்டெலிஜென்ஸ் சைட்ல தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் ரா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அஜித் தோவலோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு பாகிஸ்தானுக்கு அண்டர் கவர் ஆபரேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயிட்டு ஒரு முழு இஸ்லாமியரா அவரோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஒரு தடவை அவரோட காதுல தோடு போட்டிருந்த அந்த ஹோல் இருக்கத ஒருத்தர் பாத்துறாரு. அதுக்கு இவரு நான் ஹிந்துல இருந்து முஸ்லீமா மதம் மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காதுல ஒரு சர்ஜரி பண்ணி அதையுமே மாத்தி இருக்காரு. இப்படி பல தடவை பல சம்பவங்கள் நடக்குது. பட் அதெல்லாம் சமாளிச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் பாகிஸ்தான்ல உளவு பார்த்து அங்க நடக்கிற நியூக்ளியர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. 7 வருஷம் கழிச்சு அந்த ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு அவர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. எப்படி வந்தாரு, எது வழியா வந்தாருங்கிறதெல்லாம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். யாரும் பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அவர் இங்க வந்த பிறகு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போதான் நான் பாகிஸ்தான்ல 7 வருஷம் ஸ்பையா இருந்திருக்கிற விஷயத்த சொல்றாரு. அப்போதான் பாகிஸ்தானுக்கே தெரியுது இவர் 7 வருஷம் நம்ம நாட்டுல ஸ்பையா இருந்திருக்காருங்கிற விஷயமே. இன்னைக்கு மிஸ்டர் அஜித் குமார் தோவலோட ஏஜ் 80. பட் இப்ப கூட NSA அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு தாங்க இருக்காரு.